இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஏசாயா 1:14. உங்கள் மாதப்பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது, அவைகளை சுமந்து இளைத்து போனேன். இந்த வசனத்தை குறித்து கடவுள் என்ன சொல்ல பார்ப்போம். கிறிஸ்மஸ், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே போன்ற பெரிய நாட்களில் சர்ச்சில் இருக்கிற கூட்டம் மற்ற ஆராதனை நாட்களில் இருக்குதா? அத்தனை மனிதர்களும் மற்ற ஆராதனை நாட்களில் எங்கே மறைஞ்சு போகிறாங்கன்னு தெரியலை. பெரிய நாட்களில் வந்தால் போதும்னு தேவன் சொல்லலை. எல்லா நாளும் தேவனை ஆராதிக்கணும்னு சொல்கிறாரு. எப்பயுமே தேவனிடத்தில் நம்ம நல்ல உறவில் இருக்கணும்னு சொல்கிறாரு. இப்படி என்றைக்கோ ஒரு நாள் தேவனை நினைக்கிறதுல எந்த பலனும் இல்லை. இப்படிப்பட்ட ஆராதனையை, ஜெபத்தை தேவன் வெறுக்கிறேன்னு சொல்கிறாரு. எத்தனை பேர் டெய்லி பைபிள் படிக்கிறோம், தேவனை டெய்லி குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து வீடுகளை துதிக்கிறோம். இப்படி டெய்லி தேவனை நினைக்காம வாரத்தில் ஒரு நாள், வருடத்தில் ஒரு நாள் ஆராதிக்கிறதுல முதல்ல நமக்கு அது சரின்னு படுதா? நிச்சயமாக இல்லை. தேவன் சொல்கிறாரு, நன்றி இல்லாத, அன்பு இல்லாத இந்த ஆராதனையை கேட்டு எனக்கு வருத்தமாக இருக்குதுன்னு. நான் இதை பார்த்து சோர்ந்து போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தேவனை நம்ம எவ்வளோ வருத்தப்படுத்துகிறோம்னு சிந்திச்சு பார்த்து அந்த தப்பை உணர்ந்து திருத்தி இனிமேலாவது சுயநலம் இல்லாமல் நன்றியோடு தேவனை ஆராதித்து தேவனுடைய நல்ல உறவில் நிரந்தரமாக நிலைத்திருப்போம். ஆமேன்.